வர்ற 5 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள்ல எந்தெந்த செக்டர் பூம் ஆக போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. 2026ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் சைக்கிள் எக்ஸ்பென்ஷனுக்காகவே சுமார் 11.26 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில செக்டாரை பயங்கரமா பூஸ்ட் பண்ண போகுது. சோ அது எந்தெந்த செக்டார்ஸ் நம்ம இப்ப பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பவர் செக்டார். உலகத்திலே மெஷினரி எல்லாம் இயங்குதுன்னா அதுக்கு என்னங்க தேவை? எலக்ட்ரிசிட்டி தேவை. சோ பவர் செக்டர் இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் செகண்ட் ஒன் ரெனியூவபிள் செக்டார். எல்லா மெஷினரியுமே இயங்குறதுக்கு பவர் தேவைதான். ஆனா அந்த பவர் எப்படி உருவாக்குறாங்க? சோலார் பேனல், விண்மில் இதெல்லாமே வச்சு ரெனியூவபிள் செக்டார் மூலமா பண்றாங்க. ரயில்வே செக்டார். ஒரு கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரயில்வே செக்டார் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஐடி செக்டார். உங்களையும் என்னையும் இணைக்கிறதே ஒரு டெக்னாலஜி தாங்க. ஸோ இதுல ஐடி செக்டர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் டேட்டா சென்டர். இப்போ நீங்க கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு ஒரு ரைட்டான பர்சனை எப்படி சூஸ் பண்ணலாங்கிறதுக்கு டேட்டா சென்டர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டடான யூஸ்ஃபுல்லான நியூஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? உடனே உங்க மொபைல் நம்பரை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.